இந்தியாவுக்கு நட்பு நாடா காலம் காலமா அறியப்பட்ட அமெரிக்கா இப்ப இந்தியாவுக்கு 50% வரி உயர்வை அறிவிச்சிருக்கு. மோடியும் ட்ரம்பும் நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில ட்ரம்பின் இந்த திடீர் அறிவிப்புக்கு காரணம் என்ன? இதை இந்தியாவால சமாளிக்க முடியுமா? அப்படி சமாளிக்க முடியும் என்றால் எப்படி சமாளிக்கும் போன்ற பல கேள்விகள் எழுந்திருக்கு. இதை பற்றியெல்லாம் தான் இந்த சிறப்பு நேரலையில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். मेरे दोस्त प्रेसिडेंट डोनाल्ड ट्रंप, Prime Minister Modi of India, a great friend of mine for a long time. today he is here with us. இந்த சிறப்பு நேரலையில் நம்முடன் பேச இணைந்திருக்கிறார் மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரஹ்மான் அவர்கள். வணக்கம் ரஹ்மான் சார். இப்ப நம்ம ட்ரம்ப் அதிபரா பதவியேற்ற காலத்திலிருந்தே பார்க்கிறோம். அப்பவே என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த வரி விதிப்பு பத்தி முக்கியமான நிறைய விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. அதே மாதிரி சட்டவிரோதமா குடியேறினவங்களை நாடு கடத்துறோம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை அழுத்தமா சொல்லியிருந்தார். அப்பவே இந்த அதிக வரி விதிப்பு பற்றிய கணிப்புகள் எழுந்துச்சா? குறிப்பா இந்தியாவுக்கு இப்படி 50% அளவுக்கு வரி விதிப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருந்ததா? என்ன காரணம் இந்த திடீர் அறிவிப்புக்கு? உங்களுடைய பார்வை. அமெரிக்க அதிபர் ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் வர்த்தக போர் நடத்துபவர். அமெரிக்க அதிபர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனி இயல்பு உண்டு. சிலர் இராணுவ ரீதியான போர் நடத்துவார்கள், சிலர் பிராக்சி வார், கோல்டு வார் என்று சொல்லக்கூடிய இந்த பதிலி போர்களை நடத்துவார்கள். சில பேர் செலாவணி போர், சில பேர் பொருளாதார போர். என்றால் அதிபர் ட்ரம்பை பொறுத்தவரையில் வர்த்தக போர் நடத்துபவர். அவருடைய தனிப்பட்ட இயல்பு அதுதான். அவர் முதல் முறையாக அமெரிக்க அதிபராக வந்தபோதே இந்தியா குறித்து அவர் தெரிவித்த கருத்துக்கள் கிட்டத்தட்ட அத்துமீறல் தன்மை கொண்டவைதான். காரணம், சகிக்க முடியாத அத்துமீறல் தன்மை கொண்ட வரி விதிப்பை இந்தியா கடைபிடிப்பதாகவும், இப்படிப்பட்ட வரி விதிப்பு என்பது ஏற்க முடியாது என்றும் அவர் முதல் முறையாக அதிபரான போதே தொடர்ந்து கூறி வந்தார். இந்தியாவிற்கு நான் இதுபோல பதிலடி வரி விதிப்புகளையும் மேற்கொள்வேன் என்றும் அவர் முதல் முறை அதிபராக பதவியேற்ற போதே தொடர்ந்து கூறி வந்தவர் தான். மீண்டும் அவர் இரண்டாவது முறையாக பதவியேற்றதன் பிறகு இந்த வர்த்தக போரை அவர் தீவிரப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் யதார்த்தம். எனவே ட்ரம்பை பொறுத்தவரையில் இந்த வரி விதிப்பு மிரட்டல், அப்படி வரி விதிப்பு மிரட்டல் மூலம் கையை முறுக்கி காரியம் சாதித்துக் கொள்வது போன்ற இயல்புகள் எல்லாம் அவருக்கு புதிதல்ல. அவர் ஒரு அதிபர் என்பதை விட தொழிலதிபர் போல் நடந்து கொள்பவர் என்பதுதான் அவர் மீது இருக்கக்கூடிய விமர்சனம். எனவே இந்த 50% வரி விதிப்பு என்பது ஒரு வகையில் அதனுடைய அளவு சார்ந்துதான் தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறதே. மற்றபடி ட்ரம்ப் நம் மீது வரி விதிக்க கூடும் என்கிற எச்சரிக்கை உணர்வு இல்லாமல் இல்லை. காரணம், கடந்த பிப்ரவரி மாதத்தில் பிரதமர் மோடியும் அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் சந்தித்த பொழுது அவர்கள் கூட்டாக ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார்கள். இந்தியாவும் அமெரிக்காவும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்திக் கொள்ளும் என்றவர்கள் கடந்த பிப்ரவரியில் அறிவித்தார்கள். அதைத் தொடர்ந்து இருதரப்பிலும் பேச்சுவார்த்தைகள் தொடங்கின. ஆனால் கடந்த ஏப்ரல் மாதத்தில் திடீரென அவர் இந்தியா மீது 26 விழுக்காடு வரி விதித்தார். அப்படி வரி விதித்த கையோடு அதை 90 நாட்களுக்கு ஒத்தி வைப்பதாகவும் அவர் அறிவித்தார். அந்த 90 நாட்கள் என்பது ஒரு விரிவான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்படுவதற்கு முன்னதாக ஒரு மினி டீல் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு தற்காலிக இடைக்கால ஒப்பந்தம் ஒன்றை இந்தியாவும் அமெரிக்காவும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கான கால அவகாசம் போல அவர் கூறியிருந்தார். திட்டமிட்டபடி ஜூலை 31ஆம் தேதிக்குள் அப்படிப்பட்ட மினி டீல் என்று சொல்லக்கூடிய அந்த இடைக்கால ஒப்பந்தத்தை இந்தியாவும் அமெரிக்காவும் எட்ட முடியாத சூழலில் தான் அவர் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 25 விழுக்காடு வரி என்று அவர் அறிவித்தார். அப்படி இந்திய பொருட்கள், அதாவது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்கள் அங்கு இறக்குமதியாளர்கள் இறக்குமதி செய்யும் பொழுது அந்த பொருட்கள் மீது 25 விழுக்காடு வரி விதிக்கும் என்பதுதான் இதனுடைய அடிப்படை. அதுவே ஒரு பெரிய அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருந்தது. அவர் அத்தோடு நிற்கவில்லை. அதன் பிறகு ஒரு மிரட்டல் தொனியில் இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெயும் ஆயுதங்களும் வாங்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது, எனவே அவர்களுக்கு அபராதமாக மேலும் ஒரு 25 விழுக்காடு வரி விதிப்பதாக அவர் அறிவித்திருக்கிறார். ஆக மொத்தம் இந்திய பொருட்கள் மீது 50 விழுக்காடு வரி விதிப்பு என்கிற ஒரு அதிர்ச்சி, ஒரு கசப்பான இருதரப்பு உறவில் ஒரு சீர்கேட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்திய பொருளாதாரம் என்பது செத்த பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அடாவடி பேச்சாகவும் அது வெளிப்பட்டிருக்கிறது. இந்த 50 விழுக்காடு வரி விதிப்பிற்கு பிறகு இருதரப்பினிடையே அந்த வர்த்தக பேச்சுவார்த்தை தொடருமா என்ற கேள்விக்கும் அவர் கிட்டத்தட்ட ஒரு நான் கமிட்டலாக எந்த விதமான ஒரு
இணக்கமான ஒரு ஒப்புதலான போக்கு இல்லாத வகையில் தான் பதிலும் அளித்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஆக அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய நடவடிக்கை என்பது அவர் இப்படிப்பட்ட இயல்பு கொண்டவர் தான் என்றாலும் கூட, ஆனால் அவர் தற்போது எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளும் அவரது அறிவிப்புகளும் அவரது பேச்சுகளும் கிட்டத்தட்ட இந்தியாவின் கையை முறுக்கி காரியம் சாதித்துக் கொள்வது போன்ற ஒரு அத்துமீறல் தன்மை கொண்டதாக இருப்பதை மறுக்க முடியாது. அகிலா, ரஹ்மான் சார், இப்போ நம்ம பார்க்கும் பொழுது இந்த 50% வரி உயர்வுனால இந்தியாவின் எந்தெந்த துறைகள் அதிக பாதிப்புக்கு உள்ளாகும்னு சொல்லப்படுது? இந்தியா இப்போ ஒரு வளர்ந்துட்டு வர்ற ஒரு நாடு, பொருளாதார ரீதியில் நல்ல வளர்ச்சியை கொண்டுட்டு இருக்கு, கன்சிஸ்டன்டான growth இருக்கு அப்படின்னு தான் எடுத்துக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ பொருளாதார ரீதியாக இந்தியாவுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும், இது பற்றி? இப்போ உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாடுகளுடனான வர்த்தகம் என இரண்டாக பிரித்து கொண்டமையானால், இந்த வெளிநாடுகளுடனான வர்த்தகம் என்பது ஏற்றுமதி இறக்குமதி என்ற இரண்டு அடிப்படைகளை கொண்டிருக்கிறது. இது பொருளாதாரத்திற்கு மிக முக்கியமான ஒரு அடிப்படையாகும். இந்தியாவை பொறுத்தவரையில் அது ஏற்றுமதி செய்கிற மொத்த ஏற்றுமதியில் 18 விழுக்காடு அமெரிக்காவிற்கு தான் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஆக இந்தியாவினுடைய மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக அமெரிக்கா இருக்கிற இந்தியாவினுடைய மொத்த ஏற்றுமதியில் 18 விழுக்காடு அமெரிக்காவுக்கு தான் ஏற்றுமதி ஆகிறது. அது இந்திய பொருளாதாரத்திற்கு ஜிடிபிக்கு 2.2 விழுக்காடு அளவிற்கு பங்களிக்கிறது என்கிற ஒரு நிலையும் இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு பெரிய விரிவான வர்த்தகத்தை இந்தியா மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட ஒரு $100 பில்லியன் மேல், ஏனெனில் இந்த மதிப்பீடுகள் பலவாறாக சொல்லப்படுகின்றன. சிலர் $86 பில்லியன் என்கிறார்கள், சிலர் கிட்டத்தட்ட $136 பில்லியன் என்கிற அளவிற்கு மாறுபட்ட மதிப்பீடுகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த ஏற்றுமதி வர்த்தகம் என்பது இந்த அளவிற்கு விரிவாக நடைபெற்று கொண்டு வர சூழலில் தான் இவர் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார். இந்த ஏற்றுமதி வர்த்தகத்தை பொறுத்தவரையில் நாம் மென்பொருள், வன்பொருள், வேளாண் பொருட்கள், எலக்ட்ரானிக், செமிகண்டக்டர், மொபைல் என தொடங்கி எல்லா வகையான பொருட்களையுமே கிட்டத்தட்ட நாம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். இதில் பிரதானமாக இந்த ஜவுளித்துறை, ஆடை, ஆயத்த ஆடைகள், அதே போல ஆபரண கற்கள், நகைகள் சார்ந்த ஏற்றுமதி மிக முக்கியமாக இருக்கிறது. இதை தாண்டி மருந்து பொருட்கள், பார்மசிட்டிக்கல் தொடர்பான அந்த மருந்து பொருட்கள் என்று சொல்லக்கூடிய பெருமளவிற்கு ஏற்றுமதி ஆகிறது. அலுமினியம், உருக்கு, இரும்பு போன்றவையும் ஏற்றுமதி ஆகின்றன. எனவே ஒரு விரிவான ஒரு ஸ்பெக்ட்ரம் என்பது இருக்கிறது இந்த ஏற்றுமதிகளை பொறுத்தவரையில். இதில் பிரதானமாக சில பொருட்களுக்கு மட்டும் அமெரிக்கா ஏற்கனவே விதிவிலக்கு அளித்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கு தேவையான மிக அத்தியாவசியமான பொருட்களுக்கு மட்டும். மற்றபடி எல்லா பொருட்கள் மீதும் ஏற்கனவே அவர்கள் குறைந்தபட்ச வரி விதித்து வந்தார்கள். தற்போது இந்த 50 விழுக்காடு வரி விதிப்பு என்பது பிரதானமாக அதிக அளவில் லேபர் இன்டென்சிவ் என்று சொல்வார்கள், அதிக தொழிலாளர்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்யக்கூடிய அந்த உற்பத்தி பொருட்கள் சார்ந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று கருதப்படுகிறது. குறிப்பாக இந்த ஜவுளி, ஆடைகள், ஆயத்த ஆடைகள், அந்த ஆபரண கற்கள், நகைகள் தொடர்பான இந்த துறைகள் ஒரு கடுமையான பாதிப்பை சந்திக்கக்கூடும் என கருதப்படுகிறது. காரணம், அவை பெருமளவிற்கு அமெரிக்காவுக்கு தான் ஏற்றுமதி ஆகின்றன. குறிப்பாக இந்த பெட் லினன் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த படுக்கை விரிப்புகளுக்கு பயன்படக்கூடிய அந்த துணி, அது இந்தியாவிலிருந்து தான் முழுமையாக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகிறது. இந்த பெட் லினன் தயாரிப்பில் பார்த்தீங்கன்னா நாம் அமெரிக்க சந்தையை தான் பிரதானமாக நம்பி இருக்கிறோம் என்ற அளவிற்கு அவர்கள் பல்க் ஆர்டர்களை எடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சந்தை அமெரிக்கா சந்தையாக இருக்கிறது. எனவே இந்தியாவினுடைய ஏற்றுமதியில் மொத்தம் 18 விழுக்காடு ஏற்றுமதி ஆகக்கூடிய சூழலில் அது ஜிடிபிக்கு 2.2 விழுக்காடு பங்களிக்கக்கூடிய சூழலில் இந்த 50 விழுக்காடு வரி விதிப்பு என்பது ஏற்றுமதி வர்த்தகத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்று சொல்கிறார்கள். காரணம், இப்படி 50 விழுக்காடு வரி விதிக்கும் பொழுது இறக்குமதி செய்பவர்கள் அந்த பொருளின் மீது அந்த விலையை ஏற்றி விடுவார்கள். எனவே அமெரிக்க சந்தையில் இந்திய பொருட்கள் அதிக விலை கொண்டவையாக மாறிவிடும். அப்படி அதிக விலை கொண்டவையாக மாறிவிடும் பொழுது அதை விட விலை மலிவான பொருட்களைத்தான் அங்குள்ளவர்கள் நாடுவார்கள். ஏன் அப்படி ஒரு நிலை ஏற்படும் என்றால், இந்தியாவிற்கு அநியாயமாக 50 விழுக்காடு வரி விதித்திருக்கிற அமெரிக்கா சீனாவை பிரதானமாக எதிரி என்று கொள்கிறது. ஆனால் அவர்களுக்கு 30 முதல் 35 விழுக்காடு வரி மட்டுமே விதித்திருக்கிறார்கள். இது தவிர இந்தோனேசியா, தாய்லாந்து, வங்கதேசம், வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு 19, 18, 15 என்கிற அளவிற்கு மிக குறைவான, இந்தியாவோடு ஒப்பிடும்பொழுது குறைவான வரி விதிப்பு தான் இருக்கிறது. எனவே அமெரிக்க சந்தையில் அந்த பொருட்கள் ஒப்பீட்டளவில் இந்திய பொருட்களை விட விலை மலிவானவையாக இருக்கும் என்ற காரணத்தினால் அமெரிக்க நுகர்வோர் அத்தகைய பொருட்களை நாடி செல்லக்கூடும். அப்படி நாடி செல்வது என்பது இந்திய பொருட்கள் அதனுடைய டிமாண்ட் என்பது குறைந்துவிடும். அப்படி டிமாண்ட் குறையும் பொழுது சப்ளை என்பதும் குறையும். அப்படி சப்ளை என்பது குறையும் பொழுது இங்கு உற்பத்தியில் அது பாதிப்புகளை ஏற்படுத்தும். அது மறைமுகமாக பொருளாதாரத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதுதான் இதை ஒரு கவலைக்குரிய அம்சமாக நாம் பார்ப்பதற்கு காரணமாகலாம்.
இப்ப ரஷ்யாவிடம் இருந்து எரிசக்தி வாங்குறது தான் இந்த வரி விதிப்புக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில 2022 யுக்ரைன் மேல ரஷ்யா போர் தொடுக்கும் பொழுது பல ஐரோப்பிய நாடுகள் வந்து கச்சா எண்ணெய் வாங்குறதை நிறுத்தினாங்க. அப்ப அன்னைக்கு யுஎஸ் பிரசிடென்டா இருந்த பைடன் அவர்கள் தான் இந்தியாவை ஊக்குவிக்கிறாரு ரஷ்யாவிடம் இருந்து எரிசக்தியை வாங்குறதுக்காக. இப்ப அதிபர் மாறிட்டாரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிடுறது இனிவரும் நாட்கள்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஏன்னா ஏற்கனவே இருந்த ஒரு நல்ல நட்புறவு வந்து இப்ப இல்ல, ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் இப்ப இல்ல அப்படின்னும் பொழுது இனிவரும் நாட்கள்ல என்ன மாதிரியா அது பாதிப்பெல்லாம் உண்டாக்கும்னு எடுத்துக்கலாம் சார். ரஷ்யா என்பது நமக்கு வரலாற்று வழியில் மிக முக்கியமான ஒரு கூட்டாளி. இந்தியாவும் ரஷ்யாவும் முன்னர் சோவியத் ஒன்றியமாக இருந்த போதும் சரி, இரு நாடுகளும் கைகோர்த்துத்தான் இந்த உலகில் நடைபோட்டன. அந்த அளவிற்கு நமக்கு வரலாற்று ரீதியான நட்பு உண்டு. ஆனால் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் உறவுகள் என்பது எப்பொழுதும் சீராக இருந்ததில்லை. அதுவும் குறிப்பாக 1991 ஆண்டுக்கு முன்னர் அமெரிக்காவானது இந்தியா மீது பகைமை பாராட்டித்தான் வந்தது. குறிப்பாக அருகில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானை கொம்பு சீவி விட்டு அந்த பதிலி போர், கோல்டு வார் என்று சொல்லக்கூடிய இந்த பனிப்போர்களை எல்லாம் நடத்தி கொண்டிருந்த நாடுதான் அமெரிக்கா. எனவே ரஷ்யா என்பது நமக்கு இப்பொழுது நாம் எரிசக்தி, அதாவது கச்சா எண்ணெய் வாங்குகிறோம் என்பதை தாண்டி ஒரு வரலாற்று வழியில் நமக்கு உருவாகியிருக்கக்கூடிய மிக முக்கியமான கூட்டாளி. நாம் அதைத்தான் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்தியா 1947 ஆண்டு சுதந்திரம் அடைந்ததன் பிறகு நமக்கு இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு சோவியத் ஒன்றியம் தான் உதவி செய்தது. பிளாய் உருக்காலையாகட்டும், பாம்பே IIT ஆக இருக்கட்டும், இப்பொழுது இருக்கக்கூடிய கூடங்குளம் அணு உலையாக இருக்கட்டும், எத்தனையோ தொழிற்கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு நமக்கு சோவியத் ஒன்றியம் தான் உதவி செய்தது. பல்வேறு நிதி உதவிகளையும் செய்திருக்கிறது. பல நேரங்களில் இராணுவ ரீதியாகவும் நமக்கு ஒரு பக்கபலமான ஒரு துணைவனாக அந்த சோவியத் ஒன்றியம் இருந்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய மிரட்டல்கள் பலிக்காமல் போனதற்கு நாம் சோவியத் ஒன்றியத்துடன் கைகூட்டு நடைபோட்டதும் ஒரு காரணம் என்றை நாம் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நாடு தான் நாம் கச்சா எண்ணெய் வாங்கி கொண்டிருக்கிறோம். இந்த கச்சா எண்ணெய் நாம் வாங்குகிறோம் என்றால் உலக அளவில் இந்தியா 3வது பெரிய நாடு. கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதில் அதிக அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிற நாடுகளில் 3வது இடத்தில் இந்தியா இருக்கிறது. ஏனெனில் இந்தியாவுடைய கச்சா எண்ணெய் தேவை அந்த அளவிற்கு இருக்கிறது. நம்மிடம் கச்சா எண்ணெய் வளம் என்பது ஒப்பீட்டளவில் குறைவாக இருப்பதுதான் மிக முக்கியமான காரணம். அப்படி உலக சந்தையில் இந்த கச்சா எண்ணெயினுடைய விலை ஒரு பேரலுக்கு $70, $80, ஏன் $100 தாண்டி செல்கின்ற பொழுது அது அந்த அளவிற்கு நாம் விலை கொடுத்து வாங்கும் பொழுது இங்கு உள்நாட்டில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுக்கும் அது பெரும் பாதிப்பு ஏற்படுத்தும். எனவே எரிசக்தி பாதுகாப்பு என்பது நாட்டுக்கு மிக முக்கியமான அவசியமான காரணி. விலை மலிவாக நமக்கு ரஷ்யாவிடமிருந்து இந்த கச்சா எண்ணெய் கிடைக்கும் பொழுது அதை இயல்பாகவே நாம் வாங்கத்தான் செய்வோம். நாம் வரலாற்று வழியில் அவர்களுக்கு நமக்கு முக்கியமான கூட்டாளி என்பதை தாண்டி இந்த சந்தை நிலைமைகளும் நமக்கு சாதகமாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நாம் கச்சா எண்ணெய் வாங்கி கொண்டிருக்கிறோம். இந்தியா இறக்குமதி செய்யக்கூடிய கச்சா எண்ணெயில் கிட்டத்தட்ட 40 விழுக்காடு அளவிற்கு ரஷ்யாவிடமிருந்து தான் வருகிறது. அவர்கள் உலக சந்தையோடு ஒப்பிடும் பொழுது நமக்கு மலிவான விலையில் அவர்கள் கொடுக்கிறார்கள். அப்படி கொடுப்பதன் மூலம் தான் இந்த 140 கோடி இந்தியர்களுடைய இந்த எரிசக்தி பாதுகாப்பு காக்கப்படுகிறது என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. எனவே சந்தை நிலவரங்கள் 140 கோடி மக்களினுடைய எரிசக்தி பாதுகாப்பு என்கிற கோணத்தில் இருந்து தான் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குகிறது என்பதை இந்தியா பல முறை அமெரிக்காவுக்கு தெளிவுபடுத்தி விட்டது. நீங்கள் குறிப்பிட்டது போல ஏற்கனவே இருந்த பைடன் நிர்வாகமானது அப்படி கச்சா எண்ணெய் வாங்குவதை ஊக்குவித்தது. இதை தாண்டி இன்றைக்கும் அமெரிக்கா ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள்கள் இல்லாவிட்டாலும் கூட உரங்கள், வேதிப்பொருட்கள், அதுபோல ரேர் எர்த் என்று சொல்லக்கூடிய அந்த அரிய தனிமங்கள் போன்றவற்றை எல்லாம் யுரேனியம், குறிப்பாக யுரேனியத்தை அவர்கள் அங்கிருந்து தான் இறக்குமதி செய்கிறார்கள். இதே போல ஐரோப்பிய ஒன்றியத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் பெருமளவிற்கு இயற்கை எரிவாயுவை ரஷ்யாவிடமிருந்து தான் இறக்குமதி செய்கிறார்கள். எனவே அவர்களது அந்த நேரடி பேச்சு என்பது பொருளற்றது என்பதோடு ஒரு இரட்டை நிலைப்பாட்டை கொண்டது, ஒரு பாசாங்கு தன்மை கொண்டது. அவர்களுக்கு வேறு ஏதோ நோக்கம் இருக்கிறது என்கிற சந்தேகத்தை நமக்கு உறுதிப்படுத்தும் வகையில் தான் அந்த பேச்சு இருக்கிறது. காரணம், நாம் அவர்களிடம் வாங்கக்கூடாது என்று அவர்கள் சொல்கிற அதே வேளையில் அவர்கள் வாங்காமல் இருக்கிறார்களா என்று இல்லை. ஐரோப்பிய ஒன்றியமும் ரஷ்யாவிடமிருந்து இயற்கை எரிவாயுவை பெருமளவில் கொள்முதல் செய்கிறது. அதே போல அமெரிக்காவானது ரஷ்யாவிடமிருந்து வேதிப்பொருட்கள், யுரேனியம், உரங்கள் போன்றவற்றையும் இறக்குமதி செய்து கொள்கிறது. இப்படிப்பட்ட ஒரு இரட்டை நிலைப்பாட்டில் ஒரு இரட்டை நாக்குடன் அவர்கள் பேசுவதனுடைய நோக்கம் இந்த வெறுமனே இந்த வர்த்தகம் என்பதை தாண்டி அவர்களுக்கு வேறு பிற விரிவான நோக்கங்கள் இருக்கக்கூடும் என்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புவதற்கான அடிப்படை காரணமாக இருக்கிறது. அகிலா, இந்தியா மீதான ட்ரம்பின் வரி விதிப்பு தொடர்பான அந்த சிறப்பு நேரலையை பார்த்து வருகிறோம். என்ன காரணமாக இருக்கும், இதை இந்தியா எப்படி சமாளிக்கப் போகிறது என்ற பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்கத்தான் இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடன் அரங்கத்தில் ஆடிட்டர் டாக்டர் வி முரளி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம்.
இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ரம்ப் வந்து இப்போ 50% வரி விதிப்பை வந்து அறிவிச்சிருக்காரு இந்தியா மேலே. நட்பு நாடாக இருக்குது அமெரிக்காவும் இந்தியாவும் அப்படிங்கிறது தான் வரலாறு. அதுக்கும் மேலே சொல்ல போனால் ட்ரம்ப்பும் மோடியும் நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு காலம் காலமாக தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ இந்த திடீர் அறிவிப்புக்கு என்ன காரணம்னு நீங்கள் பார்க்குறீங்க? முதல்ல இந்தியாவால் இதை சமாளிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்தியாவால் இதை சமாளிக்க முடியும் என்பதை உறுதியாக நான் நம்புகிறேன். ஒன்று, ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் இட். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரம்ப் வந்து சில மார்க்கெட்ஸ் வந்து he wants to enter. ஒன்று வந்து அக்ரிகல்ச்சர், டைரி ப்ராடக்ட்ஸு, சோயா பீன்ஸு, ஆப்பிள், அப்புறம் பாதாம், ஆல் தோஸ் ப்ராடக்ட் வந்து இங்கே சந்தைப்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இது பண்ணுறாரு. அந்த பைலேட்ரல் டாக்ஸில், அந்த மியூச்சுவல் டிஸ்கஷன்ஸ் நடக்கிறதுல இதை வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. இந்த டாக்ஸில் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணுறாரு. இப்போ வெளிப்படையாக சொல்கிறது வந்து ருஷ்யன் ஆயிலை வந்து நீங்கள் க்ரூட் ஆயிலை இம்போர்ட் பண்ணுறதுனால நாங்கள் வந்து இம்போஸ் பண்ணுறோம். முதல்ல 25% பண்ணோம், இப்போ 27th ஆகஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது 50% போடும் பொழுது அவர் காட்டுகிற ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, க்ரூட் ஆயில் வந்து நீங்கள் ருஷ்யாவிலேருந்து வாங்குறீங்கன்றார். அப்போ எந்தெந்த கண்ட்ரீஸ், யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வாங்குறாங்க, அவங்களே யுரேனியம் வாங்குறாங்க. அப்போ ருஷ்யா யாருக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுதோ அவங்க எல்லாருக்குமே அந்த 50% பேன் வந்திருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்போ என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவங்க சந்தைப்படுத்துகிறாங்க. அவங்க வந்து எங்கே அந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது எது அபரிதமாக விலகக்கூடிய என்னதெல்லாம் அங்கே இருக்குது ப்ராடக்ட்ஸு. ஸோ அதை வந்து எப்படி க்ரோயிங் கண்ட்ரீஸில், லார்ஜ் மார்க்கெட் உள்ள கண்ட்ரீஸில் அதை புஷ் பண்ணலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய ஃபோக்கஸ்ஸு. ஸோ அந்த டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா, அந்த மியூச்சுவல் அக்ரிமெண்ட்ஸ் வாட் தே ஆர் டிஸ்கஸிங், பைலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸ் வாட் தே ஆர் டிஸ்கஸிங், அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ராடக்ட்ஸுக்கு வந்து நீங்கள் இம்போர்ட் டியூட்டி அதிகமாக பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, அந்த டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை பாதுகாக்கிறதுக்கு ஈவன் டெக்ஸ்லா கார் நம்ம அலோவ் பண்ணல. அதை வந்து அது காம்படிஷனே இல்லாத அளவுக்கு அதை ப்ரைஸை ரைஸ் பண்ணால் தான் நம்மளுடைய இந்தியன் மேனுஃபேக்சருடைய ப்ராடக்ட்ஸ் வந்து சந்தைப்படுத்த முடியும். அதனால் என்ன பண்ணுறோம், கார் மாதிரி லக்ஸுரி ப்ராடக்ட்ஸுக்கே நம்ம வந்து அதிகமாக இம்போர்ட் டியூட்டி கொண்டு வந்து நம்மளுடைய இந்தியன் மேனுஃபேக்சரை பாதுகாக்கிறோம். அப்போ அக்ரிகல்ச்சரிஸ்ட், தி நேம்லெஸ் ஃபேஸ்லெஸ் பீப்புள், தி டைரி. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, இங்கே ஆவின் இருக்குது தமிழ்நாட்டில், அமுல் இருக்குது குஜராத்தில். அமுல் ப்ராடக்டை வந்து இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணுறோமா? அந்த ப்ராடக்ட்ஸ் வேணால் விற்கலாம். மகாராஷ்டிராலேருந்து வருது, நந்தினி வருது கர்நாடகாவிலேருந்து, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இருக்கும். அதனால் அவங்க வந்து இங்கே வந்து செட்டப் பண்ண முடியுமா? வித்தின் இந்தியாவே சொல்கிறேன். என்ன கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஃபார்மர்ஸுக்கு ஒரு ரெம்யூனரேட்டிவ் ப்ரைஸிங் கொடுக்கணும், அந்த மில்க் ப்ரொடியூசர்ஸ்க்கு கொடுக்கணும். அந்த ஒரு கருத்தோடு நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம் வித்தின் இந்தியாவே. அப்போ எப்படி வீவிலாலோ அந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கொண்டாடுறதுக்கு அது கன்சியூமருக்கு கொஞ்சம் காஸ்ட்லெஸ்ஸாக கூட இருக்கலாம். இருந்தாலும் கூட நம்மளுடைய டொமஸ்டிக் அக்ரிகல்ச்சரஸ், விவசாயி, நம்மளுடைய டெய்ரி பவுல்ட்ரி ஃபார்மர்ஸ், அந்த ஃபிஷரிஸ், ஏன்னா ஷ்ரிம்ப் ஆல்சோ இஸ் இன்க்ளூடட் இன் த ப்ராடக்ட் விச் இஸ் அண்டர் டிஸ்கஷன். அப்போ அந்த ஷ்ரிம்பையும் இது பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்போது இதுக்கு நீங்கள் குறைங்க, இல்லைனா நான் பண்ணுவேன். ரீசன் என்னென்னா ருஷ்யன் ஆயில். இதுதான் விஷயம். இதில் வந்து நம்மளுடைய அவ்வளோ பெரிய பாப்புலேஷன் உள்ள கண்ட்ரி, இவ்வளோ பேர் கன்சியூமர்ஸ் உள்ள கண்ட்ரி, நம்ம வந்து அடிப்பணின்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் கூட சில ப்ராடக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட்ஸ், ஜெம்ஸ், ஜுவல்லரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து ஷூ, நம்மளுடைய தமிழ்நாட்டிலேருந்து ஷூ, ஃபுட்வேர், லெதர் ஃபுட்வேர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து பிளேயிங் அ ரோல். அவுட் ஆஃப் தி டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா டு யூஎஸ், டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி, என்டையர் இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸில் யூஎஸ் மட்டும் 20%. யூஎஸ் மட்டும் 20%. தட் இஸ் தி இஷ்யூ. நம்ம 20% உள்ள டோட்டல் இது வந்து உங்களுடைய எக்ஸ்போர்ட்ஸில் வந்து எங்கள் கண்ட்ரியை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இந்த ப்ராடக்ட் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ இம்போர்ட் டியூட்டி பண்ணுறீங்களோ அந்த அளவு நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய மேனுஃபேக்சரர்ஸ், இப்போ என்னுடைய கிளையண்ட்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லோக்கல் ப்ரொடக்ஷன்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த கன்சைன்மெண்ட் 27ஆம் தேதிக்கு முன்னாடி யூஎஸ்க்கு ரீச் ஆகணுன்றதுனால எல்லோரும் அதை பண்ணிகிட்ருக்கான். இன்றைக்கி டொமஸ்டிக்கில் ஸ்டாப்பு, வேறெவர் தே ஆர் டூயிங் எ காமன் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதிக்கு முன்னாடி அந்த கன்சைன்மெண்ட் வந்து யூஎஸ் இதில் ரீச் ஆகணும் உங்களுக்கு. இல்லைனா இது ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது, எடுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம மேனுஃபேக்சரர்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து நான் பேர் பண்ண மாட்டேன்,
எதுக்கு சார் ருஷ்யன் ஆயிலை வாங்குறீங்கன்னு அவன் கேட்குறான். அந்த அளவுக்கு ஒரு பரவலாக இதுவும் அதுவும் லிங்க் பண்ணி பேசப்படுது. ட்ரூத் அது கிடையாது. ரஹ்மான் சார், இப்போ நம்ம இந்தியா ரஷ்யாவுக்கு இடையேயான உறவு பற்றி பேசிட்டு இருந்தோம். அது பெரும் வரலாறு கொண்ட ஒரு உறவு தான். இப்போ 2022 யுக்ரைன் மேல ரஷ்யா போர் தொடுத்தப்பவே பல்வேறு நாடுகளும் ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கும் பொழுதே இந்தியா அந்த நிலைப்பாடை எடுக்கல. அமைதி நிலவணும் அப்படிங்கிற மாதிரியான பீஸை விரும்பி தான் இந்தியாவுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இருந்தது. பட் இப்போ இந்தியாவுக்கு டைரக்டா தாக்குது இந்த வரி விதிப்பு அப்படின்ற பட்சத்தில் அமெரிக்காவுக்கு இந்தியா அடிபணியுமா அப்படிங்கிற ஒரு அச்சமும் நிலவுது. இது ரஷ்யா இந்தியாவுக்கான உறவுக்குள்ள ஏதேனும் பாதிப்பு வருவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்குமா? நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 50 விழுக்காடு வரி விதித்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய நோக்கங்கள் என்ன? முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றை எட்டுவது, விரிவான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றை எட்டுவது. இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் என்பதே ஒரு ட்ராப் தான் நமக்கு. என்ன ஃப்ரீ ட்ரேடுன்னு நீங்கள் சொல்லும் பொழுது எந்த விதமான தடைகளும் இடையூறுகளும் இல்லாமல் அவர்களது பொருள்களை கொண்டு இந்திய சந்தையில் குவிப்பதற்குத்தான் அது வழிவகுக்கும். எனவே ஃப்ரீ ட்ரேட் என்பதே ஒரு ட்ராப் தான் நமக்கு. அப்படி நம்மளை ட்ராப் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த வேளாண் உற்பத்தியில் இந்தியா சில உற்பத்திகளில் முதலிடத்தில் இருக்கிறது, சில உற்பத்திகளில் 2வது இடத்தில் இருக்கிறது. அதே போல் முதல் இடத்துல எதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சணல், பருப்புகள், அதே போல் இன்னும் சில விஷயங்கள்லாம் நாம் உற்பத்தியில் முதல் இடத்துல இருக்கிறோம். அதே மாதிரி அரிசி, கோதுமை இது போன்ற உற்பத்திகளை நாம் 2வது இடத்துல இருக்கிறோம். உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவை அடைந்திருக்கிறோம். தன்னிறைவை அடைந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிற்கு நாம் வளர்ந்திருக்கிறோம். இப்படி இங்கு ஒரு வேளாண் சந்தை என்பது செழித்தோங்கி இருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்காவிற்கு நீங்கள் அந்த வேளாண் சந்தையை திறந்து விட்டீங்கன்னா அது நேரடியாக இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை கொன்று புதைப்பதற்கு சமம் என்பதுதான் பிரச்சனை. அப்போ அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் என்ற அந்த விரிவான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்திற்கு அமெரிக்கா நம்மை நிர்பந்திக்கிறது. அது கையை முறுக்கி காரியம் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது ஒன்று. இரண்டாவதாக, இந்தியா ஒரு சுதந்திரமான வெளியுறவு கொள்கை கொண்ட நாடு. எந்த நாட்டுடன் நட்பு பாராட்ட வேண்டும், எந்த நாடை பகைமை பாராட்ட வேண்டும் என்பதெல்லாம் இந்தியா தன்னுடைய இறையாண்மையிலிருந்து சொந்தமாக முடிவு செய்கிறது. அப்படிப்பட்ட சுதந்திரமான இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையிலும் அமெரிக்கா தலையிடுகிறது என்பதுதான் இதில் மறைமுகமாக உள்ள பிரச்சனை. ரஷ்யாவோடு நாம நட்புறவு பாராட்ட வேண்டுமா இல்லையா என்பதை நாமே நம்முடைய சொந்த நோக்கங்களுக்காக தீர்மானிப்போம். அமெரிக்கா நம்முடைய கையை மிரிக்க அப்படி செய்ய முடியாது. ஆனால் அமெரிக்கா என்ன நினைக்கிறது என்றால், இப்படி பல்வேறு தடைகளை நாம் விதிக்கும் பொழுது, குறிப்பாக ஏற்றுமதிக்கு இப்படி ஒரு பெரிய இடையூறை நாம் ஏற்படுத்தும் பொழுது இயல்பாகவே இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதையும் ஆயுதங்கள் வாங்குவதையும் குறைத்து கொள்ளும் என்றும் அதிபர் ட்ரம்ப் கருதுகிறார். அப்படி அவர் கருதி அந்த வேலையை செய்தால் நாம் அதற்கு இணங்கி சொன்றோமே ஆனால் நம்முடைய வெளியுறவு கொள்கை கிட்டத்தட்ட அதை அடமானம் வைப்பதற்கு சமமாகிவிடும். இது 2வது பிரச்சனை. 3வதாக, இதில் புவிசார் அரசியல் நலன்கள் இருக்கின்றன. ஜியோ பாலிட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த புவிசார் அரசியல் நலன்கள் இருக்கின்றன. இந்த குளோபல் சவுத் என்று சொல்லக்கூடிய வளர்ந்து வருகின்ற நாடுகள் இன்றைக்கு மேற்குலகத்திற்கு இணையாக தங்களுடைய வளர்ச்சியை எட்டி வருகிறார்கள். ஒரு காலத்தில் இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிமை நாடுகளாக மேற்கத்திய நாடுகளினுடைய வெறும் உற்பத்தி களங்களாக இருந்த நிலைதான் இருந்தது. ஆனால் பல்வேறு நாடுகள் அந்த காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்றதன் பிறகு வெகு வேகமாக வளர்ச்சி எட்டி வருகின்றன. குறிப்பாக இந்தியா, பிரேசில் போன்ற நாடுகள், சீனா போன்ற நாடுகள் எல்லாம் வெகு வேகமாக வளர்ச்சி எட்டி வருகின்றன. இன்றைக்கு உலக சந்தை எப்படிப்பட்ட நாடுகளை நம்பித்தான் இருக்கிறது. ஒரு காலத்தில் அந்த மேற்கத்திய நாடுகள், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், குளோபல் நார்த் என்று சொல்லக்கூடியவை இந்த உலகையை ஆட்டி படைக்கக்கூடிய நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கு குளோபல் சவுத் என்பவை அதற்கு நிகராக வளர்ந்து வருகின்றன. குறிப்பாக ஆசியாவில் இந்தியா, சீனா போன்ற நாடுகள் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை பெறும் பொழுது அந்த வளர்ச்சியை சகித்துக் கொள்ள முடியாத மேற்குலகம் இப்படிப்பட்ட தடைகளை ஏற்படுத்துகிறது. அதிபர் ட்ரம்பினுடைய குரல் அப்படிப்பட்ட ஒரு குரல் தான். இப்படி ஒரு புவிசார் அரசியல் நலன்களையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள். 4வதாக, அதிபர் ட்ரம்புக்கே தனிப்பட்ட நலன்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். ட்ரம்ப் எம்பையர் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதிபர் ட்ரம்ப் மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை அவர் வைத்திருக்கிறார். உலகில் பல்வேறு நாடுகளில் அவர்கள் தொழில் புரிகிறார்கள். இந்தியாவில் கூட ரியல் எஸ்டேட் சந்தையில் அவர்கள் இருக்கிறார்கள். இப்படி இந்த ட்ரம்ப் எம்பையர் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய தொழில் சாம்ராஜ்யத்தினுடைய நலன்களுக்காக சில நிர்பந்தங்களை ஏற்படுத்துவதாகவும் சொல்கிறார்கள். குறிப்பாக பாகிஸ்தான் என்கிற ஒரு நாடு எப்படிப்பட்ட ஒரு போக்கிரி நாடு என்று தெரியும். அது பயங்கரவாதத்தை ஊட்டி வளர்க்கிற ஒரு நாடாக இருக்கிறது. அதை அதிபர் ட்ரம்பே கூட குறிப்பிட்டிருக்கிறார். அவர்களுக்கு நிதி வழங்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லி வந்தவர் திடீரென்று பாகிஸ்தான் மீது பாசத்தை பொழிகிறார். சீனா தான் அவர்களுக்கு அதிரி என்று சொன்னால், சீனாவிடமிருந்து ஆயுதம் வாங்குகிற பாகிஸ்தானுக்கு தான் அவர்கள் அதிக வரி விதிக்க வேண்டும். அவர்களோடு அவர்கள் எந்த
விதமான வர்த்தகம் செய்யக்கூடாது. ஆனால் அவர் பாகிஸ்தான் மீது திடீர் பாசத்தை பொழிகிறார். ஏன் இப்படி ஒரு பாசத்தை பொழிகிறார்? அசீம் முனீர் வந்து 2வது முறையாக அங்கு அதிபர் ட்ரம்புடன் விருந்துண்ண செல்கிறார் என்றெல்லாம் தகவல்கள் வருகின்றன. அது பாகிஸ்தானை அவர் பாராட்டுகிறார். அங்கு அவர்கள் கச்சா எண்ணெய் அகழ்ந்தெடுப்பதற்கு முதலீடு செய்ய போவதாக வெளிப்படையாகவே அவர் அறிவிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய நோக்கம் என்ன என்றால், அந்த ட்ரம்ப் எம்பையர் என்று சொல்லக்கூடிய அந்த தொழில் சாம்ராஜ்யத்திற்கு பாகிஸ்தான் தன்னுடைய கதவுகளை திறந்து விட்டிருக்கிறது. குறிப்பாக ரேர் எர்த் என்று சொல்லக்கூடிய அரிதான தனிமங்கள், கச்சா எண்ணெய் அகழ்ந்தெடுப்பது, இது போன்ற சில முக்கியமான துறைகளில், கிரிப்டோ கரன்சி போன்ற துறைகளில் அந்த ட்ரம்ப் எம்பையர் வந்து அங்கு போய் தொழில் செய்வதற்கு அவர்கள் சிவப்பு கம்பளம் விரிவித்திருக்கிறார்கள். எனவே தன்னுடைய தனிப்பட்ட தொழில் ஆதாயங்களுக்காக அமெரிக்க அதிபர் என்கிற அந்த பதவியவே அவர் துஷ்பிரயோகம் செய்கிறார். அதனால் தான் பாகிஸ்தானை அருகிலிருந்து கொம்பு சீவி விடுகிறார் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த அதிபர் ட்ரம்ப் இந்த 50 விழுக்காடு வரி விதிப்பிற்கு பின்னர் நாம் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதுதான் அவருடைய பிரச்சனை என்று சொல்லிவிட முடியாது. நாம் விரிவான வர்த்தக, தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டு இங்கு இருக்கக்கூடிய வேளாண் சந்தையையும் மீன் சந்தையையும் பால் பொருட்கள் தொடர்பான சந்தையும் அமெரிக்காவிற்கு திறந்துவிட வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அப்படி நாம் திறந்து விட்டோம் என்றால் இங்கு இருக்கக்கூடிய வேளாண் துறை சார்ந்தவர்கள், பால் பொருட்கள் உற்பத்தியில் இருப்பவர்கள், மீன் உற்பத்தியில் இருப்பவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். அது அவர்களுக்கு வேட்டு வைப்பதாக முடிந்துவிடும். எனவே அந்த தடையற்ற விரிவான வர்த்தக ஒப்பந்தம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எதிர்பார்க்கிறார். இதே போல நம்முடைய வெளியுறவு கொள்கையை நாம் சுதந்திரமாக தீர்மானிக்க கூடாது என்று அவர் நினைக்கிறார். புவிசார் அரசியல் நலன்கள் இருக்கின்றன, அவருடைய தொழில் நலன்கள் இருக்கின்றன. எனவே அது ஒரு அதிபரினுடைய குரல் மட்டுமல்ல, ஒரு தொழிலதிபரினுடைய குரலாகவும் இருக்கிறது என்பதுதான் நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அச்சுறுத்தல் வாய்ந்த, உலக ஒழுங்குக்கே ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு அம்சமாக பார்க்கிறோம். மகிழா, இந்தியா மீது அமெரிக்கா 50% வரி விதித்துள்ள நிலையில் அது பற்றிய சிறப்பு நேரலையை பார்த்து வருகிறோம். நம்முடன் அரங்கத்தில் டாக்டர் வி முரளி அவர்களும் மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரஹ்மான் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். முரளி சார், உங்ககிட்ட கேட்கணும்னு இருக்கேன். இப்போ ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு, இந்தியாவும் ரஷ்யாவும் செத்த பொருளாதார நாடுகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹார்ஷான ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. அப்படி இருக்கும்பொழுது இந்தியாவில் அவருடைய ரியல் எஸ்டேட் நிறுவனமே முதலீடு செஞ்சு லாபங்களையும் ஈட்டிட்டு வருது. இப்படி இருக்கும்பொழுது அவருடைய ஆக்ஷன்ஸும் அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸும் அவருக்கு எதிராகவே மாறுமா? இங்கே முதலீடு செஞ்சிருக்க அமெரிக்க நிறுவனங்களோட நிலைமை என்ன மாதிரி இருக்கும்? இந்தியாவினுடைய பதிலடி என்னவா இருக்கும்? என்னென்ன எதிர்பார்க்கலாம்? இது பொருத்தமான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இந்த பிரிக்ஸ் அப்படின்ற கண்ட்ரிஸ் கூட்டமைப்பே வந்து அவர் வந்து எதிர்க்கிறாரு. இந்த கண்ட்ரீஸ்க்கு மேலெல்லாம் கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கார். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த கன்வெர்ட்டிபிள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு எப்படி கமாடிட்டிஸை வந்து செட்டில் பண்ணணும் அப்படின்றதில் அந்த பிரிக்ஸுடைய காமன் கரன்சி கொண்டு வரணும் ஆஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் டு US டாலர்னு கொண்டு வந்த கான்செப்டே அவருக்கு பிடிக்கல ஆக்சுவலாக. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, இதை ஒரு சந்தர்ப்பம் தான் எடுத்துக்கிட்டு இது டெட் எக்கானமின்றார். நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி அமெரிக்கன்ஸே இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நம்மளுடைய கண்ட்ரியில். இது வளர்ந்து வரக்கூடிய நாடு, வளர்ந்து ஒரு பொருளாதார இதை வந்து எட்டப்போ அந்த குரோத் வந்து அந்த அளவு இருக்காது, கோத் ட்ரெஜெக்ட்ரி. வேறஸ் இந்தியாவில் அப்படி கிடையாது. அதனால் அந்த செத்த எக்கானமின்னு சொன்னது இட்ஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். இட் ஷுட் பி கண்டெம்ட் ஆக்சுவலாக. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு இன்வெஸ்டர் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள். அமெரிக்காவிலேருந்து எவ்வளோ பென்ஷன் ஃபண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இவங்க யூஸ் பண்ணுறாங்க இன்வெஸ்டர்ஸு, அந்த ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் பண்ணுறாங்க, PE இன்வெஸ்டர்ஸ் பண்ணுறாங்க. அதில் மேக்ஸிமம் பீப்புள் கம்மிங் ஃப்ரம் US. அதனால் அந்த செத்த எக்கானமியில் எப்படி அவங்க பண்ணுவாங்க? அப்போ அவங்க காஷன் பண்ணுறது திடீர்னு எப்படி அவர் கண்டுபிடிச்சார் இல்லைங்களா? அதனால் அது அந்த ஸ்டேட்மெண்ட்டே ராங்கு. இது வந்து ஒரு தன்னிறைவு பெற்ற நாடு. இன்றைக்கி முன்னெல்லாம் ஃபுட் கிரெயின்ஸுக்கு ஷார்ட்டேஜ் இருந்திருக்கும். அப்போது வந்து நம்ம இம்போர்ட்டே பண்ணியிருப்போம். வீட்டெல்லாம் அந்த காலத்தில் கோதுமைலாம் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கு அப்படி இல்லை. நம்ம வந்து இந்த பாவர்ட்டிங்கிறத நம்ம அழிக்கிறோம். எல்லாருக்கும் வந்து ஃபுட் கிரெயின்ஸு, ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வரணும்னு சொல்லி எல்லாருக்கும் ரீச் பண்ணுற அளவுக்கு ஒரு ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட் இருக்கும் பொழுது நம்ம வந்து அங்கேருந்து இம்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே இருக்கிறவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும். அது வந்து அவருக்கு இரிட்டேட் பண்ணுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ணுறது எல்லாமே அந்த என்ட்ரி பேரியர்ஸ் இல்லாமல் இருக்கணுன்றதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் நெகோஷியேஷன் பண்ணும்பொழுது அவர் புஷ் பண்ணுறாரு. அவருடைய சர்ப்ளஸ் ப்ராடக்ட் என்னெல்லாம் இருக்குது அதை வந்து புஷ் பண்ணுறாங்க அவங்க. ஸோ அதை வந்து நம்ம ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம லோக்கல் இதுவும் பார்க்கணும். எங்கே வந்து நமக்கு ஷார்ட்டேஜ், எங்கே அவங்களுக்கு ஷார்ட்டேஜ், அதை தான் நம்ம பண்ணுறோம். இப்போ ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா வேரியஸ் கம்பெனிஸ் இன் US வந்து டிபெண்ட் அப்பான் அவர் இன்டர்மீடியட் ட்ரக்ஸுங்க. அது அப்புறம் தான் தெரியும். அது அவங்களுக்கும் பாதிப்பு இருக்குது. இப்போது எங்கே ஒரு இஷ்யூன்னு கேட்டிங்கன்னா, இந்த 50% டேரிஃப் வரும்பொழுது நம்மளுடைய இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து காம்படிட்டிவ் எட்ஜ் இல்லை. திஸ் இஸ் தி ப்ராப்ளம். அங்கே டெம்பரரி தான், இது பாசிங் க்ளவுடு. தட் வில் அட்ஜஸ்ட். நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த டேரிஃபுடைய பாதிப்பு இல்லாமல்
இங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் நம்ம பண்ணோம்னு சொன்னால் இங்கே இருக்கிற கன்சம்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்மளுடைய சந்தையை அவங்க தான் எதிர்பார்க்கணும். எந்த அளவுக்கு நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் க்ரோ ஆகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு. தட் மீன்ஸ் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து தே ஆர் இன் நீடு. இப்போ நம்ம சொல்கிறோம் டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸில் 20% யூஎஸ்க்கு மட்டும். தட் மீன்ஸ் யூஎஸ் இஸ் இம்போர்ட்டிங் தானே அர்த்தம் உங்களுக்கு. அந்த 50% எதுக்காக அவர் போடுறாரு? 25% போட்டால் கூட நம்மளுக்கு காஸ்ட் காம்படிட்டிவ். அதில் கூட பிரிச்சுக்கிறாங்க. என்னுடைய ஒரு கிளைண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு, உங்களுக்கு கார்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க, ஜவுளி பண்ணும்பொழுது அந்த 25%ல் 10% அவன் பேர் பண்ணிக்கிற மாதிரி அக்ரிமெண்ட் போட்டோம். இப்போ அடுத்தது 25% வரும்பொழுது தான் கஷ்டமாயிடுது. 50% வரும்பொழுது பையர் யோசிக்கிறான், இந்த ப்ராடக்ட் வந்து இம்போர்ட் டியூட்டி கஸ்டம்ஸ் டியூட்டி இவ்வளோ எடுத்து அதை ரிசீவ் பண்ணி மார்க்கெட் பண்ண முடியுமா? ஏன்னா அவர் இதே யார்ட்ஸ்டிக் மற்ற கண்ட்ரீஸ்க்கு வைக்கல. இதே ருஷ்யன் க்ரூட் ஆயில் நீங்களும் பண்ணுறீங்க, உங்களுக்கு 50%ன்னு சொல்லலை. உங்களுக்கு மற்ற நாடுகளுக்குமே 10-15% அப்படிதான் இருக்கு. எஸ்பெஷலி யூரோப்பியன் இது பார்த்தீங்கன்னா அந்த கார்மெண்ட்ஸ் வந்து அந்த கிச்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இதெல்லாம் வந்து கார்மெண்ட்ஸ் வந்து நம்மளதும் தமிழ்நாட்டிலேருந்தே போகுதுங்க. அதை வந்து காம்படிஷன் இஸ் கம்மிங் ஃப்ரம் யூரோப் உங்களுக்கு. இப்போ இந்த 50% நமக்கு போடும் பொழுது உங்களுக்கு டெஃபினெட்லி அவர் ப்ராடக்ட்ஸ் பிகம் காஸ்ட்லியர் அங்கே. ஸோ த இனிஷியலாக தேர் வில் பி சம் திஸ் திங். லாங் டேர்மாக பார்த்தீங்கன்னா வில் பி ஏபிள் டு அப்சர்வ் த ஷாக். இதுதான் மேட்டர். அடுத்ததாக ரஹ்மான் சார் உங்ககிட்ட பேசணும்னு இருக்கேன். இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து எரிசக்தி வாங்குறத முக்கிய காரணமாக காட்டி இந்தியா மேலே 50% வரி விதிக்கிற ட்ரம்ப்பே அவங்க நாடே இப்போ வந்து ரஷ்யா கிட்ட இருந்து தான் யுரேனியம் உள்ளிட்ட பொருட்களை வாங்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி கேள்வி எழுப்பும் போது எனக்கு அதை பற்றி தெரியாது, விசாரிச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நடுவிடுறாரு ட்ரம்ப். ஒரு சக்தி வாய்ந்த நாட்டினுடைய அதிபர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு பதில் சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்போ அமெரிக்காவை பொறுத்தவரையில் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் எதிலிருந்து பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சீட் ஆஃப் பவர் என்று சொல்லுவோம் இல்லையா, அதிலிருந்து அவர் பேசுகிறார். என்ன சீட் ஆஃப் பவர் அப்படின்னீங்கன்னா, அமெரிக்காங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெகிமோனி, மேல்நிலை வல்லரசு, உலகினுடைய மிகப்பெரிய பொருளாதாரம் என்கிற ஒரு நிலையிலிருந்து அது பேசுகிறது, மேல்நிலை வல்லரசு என்று பேசுகிறது. அதே போல் டாலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் நம்ம ஏற்கலாம் கூட, அது உலக செலாவணியாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய வெளியுறவு அந்நிய செலாவணியவே நீங்கள் டாலரில் தான் கையிருப்பில் வைத்திருக்கிறீங்க. ஸோ அந்த உலக செலாவணியாக பயன்படக்கூடிய டாலர் தருகின்ற அதிகாரத்திலிருந்து அவர் பேசுகிறார். அதே போல் இந்த பென்டகன் என்று சொல்லக்கூடிய அந்த இராணுவ தலைமையகம் அவர்கள் வைத்து கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய படைத்தளங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட இராணுவ அதிகாரத்திலிருந்து அவர் பேசுகிறார். இதுபோல ஒரு அதிகாரத்திலிருந்து அவர் அந்த பேச்சுகளை அவர் பேசுகிறார். ஆனால் நம்ம என்ன நிலையிலிருந்து பேசுகிறோம்? நமக்கும் ரஷ்யாவுக்கும் இடையான உறவு என்ன, ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையான உறவு என்ன, இதில் சீனா என்ன பாத்திரம் மாற்றுகிறது என பல்வேறு காரணிகள் வந்து இதில் தொழிற்படுகின்றன. இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவது தான் அமெரிக்க அதிபருக்கு பிரச்சனை என்று சொன்னால் அவர் ரஷ்யாவோட பேசவே கூடாது. ஆனால் ரஷ்யாவுக்கு நேற்று போனவர் யார்? அதிபர் ட்ரம்பினுடைய சிறப்பு பிரதிநிதி விட்காஃப் போய் வந்து அமெரிக்க அதிபரினுடைய சிறப்பு பிரதிநிதியாக போய் ரஷ்ய அதிபர் புதினை சந்தித்து பேசியிருக்கிறார். அந்த பேச்சில் வந்து அவர்கள் ஓரளவிற்கு உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இந்த உடன்பாட்டை தொடர்ந்து அடுத்த வாரத்தில் அவங்க ஐக்கிய அரபு அமீரகத்தில் அதிபர் ட்ரம்பும் ரஷ்ய அதிபர் புதினும் சந்தித்து பேச போகிறார்கள். என்ன பேச போறாங்க அப்படின்னீங்கன்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு சில இலக்கமான விஷயங்களை பேசுறாங்க. இவங்க கேட்கறத அவங்க கொடுக்குறாங்க, அவங்க கேட்கறத இவங்க கொடுக்குறாங்க. நாம வந்து ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதே தவறு என்று சொன்னா அவங்ககிட்ட போய் இவங்க எப்படி நட்பு பாராட்டுறாங்க? இது என்ன மாதிரியான நிலைப்பாடுன்னு தெரியல. அப்ப அடுத்த வார பேச்சுவார்த்தைக்கு பிறகு ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒரு வேளை வந்து தங்களுடைய பகைமையான போக்கை கைவிட்டு போறாங்கன்னு வச்சுக்குவோம். உக்ரைன் மீதான போரை வந்து ரஷ்யா நிறுத்திடுதுன்னு வச்சுக்குவோம். இதன் பிறகு இந்த 50 விழுக்காடு வரி விதிப்பில் அந்த 25 விழுக்காடு என்பது ரத்து செய்யப்படுமா என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்பிடம் செய்தியாளர்கள் கேட்கிறாங்க நேற்று. ஆனால் அவருக்கு அது நான் கமிட்டலாக தான் பதில் சொல்றார். அதை அப்புறமா பார்த்துக்குவோம் அப்படின்னு அவர் சொல்றார். அது மட்டுமல்ல, நீங்க வந்து ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொல்றீங்களே, ஆனால் நீங்க யுரேனியம், உரங்கள், இது போன்ற வேதிப்பொருட்களை நீங்க வாங்குறீங்களே, அதுக்கு என்ன நீங்க பதில் சொல்றீங்கன்னா எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல, இந்தியாவும் ரஷ்யாவும் தங்களது செத்த பொருளாதாரத்தை தேவையானால் குழி தோண்டி புதைக்கட்டும், எனக்கு அதை பற்றி ஒன்று கவலையும் இல்லை என்று ஒரு அடாவடியாக அவர் பேசுகிறார் என்பதை பார்க்கிறோம். ஆக இந்த தனிப்பட்ட பண்புகள், அதே நேரத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய மறைமுகமான நோக்கங்கள், இவை அனைத்துமே சந்தேகத்திற்கிடமாக இருக்கக்கூடிய சூழலில் ரஷ்யாவுடனான நம்முடைய உறவு என்பது மற்றொரு புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அது வந்து காலத்தால் வந்து பல்வேறு சோதனைகளை கடந்து தாக்கு பிடித்து நீடித்து நிற்கக்கூடிய ஒரு உறவாக இருக்கிறது. அது ஒரு வரலாற்று வழியில் உருவாகி வந்த ஒரு உறவாக இருக்கிறது.
நமக்கு மிகச்சிறந்த நண்பனாக, மிகச்சிறந்த துணைவனாக நமக்கு ரஷ்யா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நாட்டிடமிருந்து நாம் கச்சா எண்ணெய் வாங்குவதை நாம் எப்படி நிறுத்தி கொள்ள முடியும்? அப்படி நிறுத்தி கொண்டோமே என்று சொன்னால் கிட்டத்தட்ட 40 விழுக்காடு அளவிற்கு அங்கிருந்து நாள்தோறும் அந்த நாம் இறக்குமதி செய்கிற கச்சா எண்ணெயில் 40 விழுக்காடு ரஷ்யா தான் நமக்கு விநியோகிக்கிறது என்று சொன்னால் அது திடீரென நின்று போய்விட்டால் இந்த பதிலுக்கு நாம் எங்கு சென்று வாங்குவது? உலக சந்தையில் அதனுடைய விலை என்னவாக இருக்கும்? இது உலக பொருளாதாரத்தில் எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தும்? இவ்வளவு ஏன் இந்தியாவிலிருந்து இறக்குமதியாக பொருட்களுக்கு அவர் 50 விழுக்காடு வரி விதிக்கிறாரு. அந்த 50 விழுக்காடு வரி விதிக்கு என்பது சாமானிய அமெரிக்கர்களுடைய தலையில் தான் விழும். அந்த நாட்டிலே அது பணவீக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். மாற்றுப் பொருள்கள் இல்லாத சூழ்நிலையில் அவர்கள் அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடும். எனவே அது அமெரிக்க சாமானிய மக்களையும் கூட அது பாதிக்கக்கூடியது என்கிற அந்த பல்வேறு கோணங்கள் இருக்கின்றன. ஆனால் இவற்றையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்பது போல இந்த எதேச்சாதிகார போக்குடன், சர்வாதிகார போக்குடன், தான் தோன்றித்தனமாக இந்த அதிபர் ட்ரம்ப் இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார் என்பதுதான் இந்த பிரச்சனையுடைய மிக சிக்கலான அம்சம். அகிலா, நிச்சயமா ரஹ்மான் சார். அடுத்ததா முரளி சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் இருக்கேன். இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க உங்களுடைய கிளையண்ட்டே ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க. 50% போது அங்கே இருக்கக்கூடிய செல்லர் யோசிக்கிறாங்க எப்படி மார்க்கெட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்தியாவும் ஒரு பக்கம் இதை சமாளிக்கிறதுக்காக நிறைய மற்ற நாடுகளுடன் நிறைய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு வர்றாங்க. சமீபத்தில் கூட பிரிட்டனுடன் நிறைய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு வந்தாங்க. இந்த மாதிரியான மூவ்ஸே போதுமானதாக இருக்குமா? இப்படி தான் இந்தியா சமாளிக்குமா, இல்லை வேறு ஏதேனும் யூகங்களை பின்பற்றும்னு எதிர்பார்க்கலாமா? அதாவது இப்போ இது டிரான்சிஷன் ஃபேஸ். இப்போ அங்கே கன்சியூமர்ஸ் பார்த்திங்கன்னா ரிச் கன்சியூமர்ஸ், அது மார்க்கெட் எக்கானமியுடைய ஒரு இது. யூஎஸ்ன்றது ஒரு பெரிய அஃபோர்டபிலிட்டி. ஆனால் அந்த ப்ராடக்ட்ஸை வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னு அப்படி கிடையாது. உங்களுக்கு அந்த பர்டிகுலர் கண்ட்ரியில் அவங்க வாங்குகிறாங்க. மதுரை மல்லி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். மதுரை மல்லி பேக்கேஜிங் காஸ்ட் மல்லியோட காஸ்ட்டு ஜாஸ்தி. ஆனால் அந்த அளவுக்கு பேக்கிங் கம்மிங் ஃப்ரம் ஹாங்காங். அந்த ஃபிலமெண்ட்டு அதை திறந்தீங்கன்னா அப்படியே ஒரு நல்ல ஸ்மெல், அந்த மல்லிப்பூ எப்படி ஸ்மெல் இருக்கும் அப்படியே இருக்கிற மாதிரியான ஒரு இது. அந்த எக்ஸ்போர்ட்ஸ் இங்கே மதுரையிலேருந்து பண்ணுறோம், அங்கே இருக்கிற டெம்பிளுக்கு பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இதை அஃபோர்ட் பண்ணுறது அங்கே தான். அந்த ரேட் இங்கே கொடுத்து நம்ம வாங்க மாட்டோம். ஏன்னா அந்த இன்ட்ரின்சிக் ஒர்த்துன்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராடக்ட்டுக்குள்ள மதிப்போட அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான ஒரு இது அதோட காஸ்ட்லி உங்களுக்கு. அதனால் அங்கே அஃபோர்டபுள் பையர்ஸ் இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால மார்ஜின் இஸ் மோர். ஆனால் அந்த ப்ராடக்டை ஈஸிலி இட் கேன் பி சோல்டு. இங்கே நம்மளுடைய டொமஸ்டிக் அவ்வளோ பெரிய பாப்புலேஷன், அன்லைக் அதர் கண்ட்ரீஸ். ஆனால் அந்த யூஎஸ்ங்கிறது 20% ஆஃப் ஒரு டோட்டல் எக்ஸ்போர்ட் யூஎஸ்க்கு மட்டும் போகிறதுனால அது பிளேயிங் எ இம்பார்ட்டன்ட் ரோல். அதனால தான் அவர் ட்ரம்ப் இப்படி பிளாக்மெயில்னு சொல்லலாம் உங்களுக்கு. அதை ரீசன் சொல்கிறாரு, இதை ரீசன் சொல்கிறாரு. அந்த இவர் கூட அருமையாக சொன்னார் நம்ம கல்விக்கு. அங்கே ஒரு சைட் டிஸ்கஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம கேட்குறோம் 25% அது மறுபடியும் ரீகன்சிடர் பண்ணுவீங்களான்னு. ஏன்னா அவங்களே யுரேனியம் வாங்குறாங்க ருஷ்யாவிலேருந்து. அதர் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் க்ரூட் ஆயில் வாங்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ அப்போல்லாம் கரெக்டாக. ஸோ இது எதையோ முடிச்சு போட்டு அவர் பண்ணுறாப்புல. இப்போ அதுக்கு நம்ம ஈல்டு பண்ணோம்னா நம்மளுடைய டொமஸ்டிக் மேனுஃபேக்சரர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், அக்ரிகல்ச்சுரல் ப்ராடியூஸ், நம்மளுடைய டெய்ரி மார்க்கெட், மில்க் ப்ராடக்ட்ஸ், ஷ்ரிம்ப் இண்டஸ்ட்ரி, ஃபிஷர்மென் எல்லோரும் பாதிக்காத மாதிரி தான் நம்ம டிசிஷன் எடுக்க முடியும். இல்லைனா அங்கே ஃப்ரீ ட்ரேடில் நீங்கள் இதை அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் நம்மளே தன்னிறைவு பெற்றிருக்கோம். ஃபுட் கிரெயின்ஸு நம்மளே அவங்களுக்கு ஒரு இந்த ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து நம்ம ப்ரொக்யூர் பண்ணுறோம் உங்களுக்கு. அதே மாதிரி மில்க் இவங்ககிட்டேருந்து நம்ம சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு டு மேக் தெம் அஃபோர்டபுள். இப்போ இருக்கிறதே அவங்களுக்கு ரெம்யூனரேட்டிவ் கிடையாது. இப்போ நாங்கள் அந்த பர்டிகுலர் மில்க் ப்ரொடியூசர்ஸ்க்கு ரீசனபிள் ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு மானியம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு. இன்றைக்கி நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகுது? இதுதான் இஷ்யூ. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரியான இம்போர்ட் டியூட்டி நம்ம செலுத்தணும். அவ்வளோ கொடுத்து வாங்குறவங்க வாங்கட்டும். டெக்ஸ்லாக்காரை 350% டியூட்டி கொடுத்து வாங்குறவங்க வாங்கட்டும். பட் எல்லோரும் வாங்கணுன்னா அஃபோர்டபுளாக இருக்கும் பொழுது வி மேக் இட் அன்அஃபோர்டபுள். ஒரு காருக்கே அந்த மாதிரி பண்ணும்பொழுது ஃபுட் கிரெயின்ஸ் எவ்வளோ பண்ணணும்? அதான் மேட்டர். இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள வரி விதிப்பு தொடர்பான சிறப்பு நேரலையை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து மூத்த செய்தி ஆசிரியர் ரஹ்மான் அவர்களிடம் பேசணும்னு நினைக்கிறேன். ரஹ்மான் சார், இப்போ பஹல்காம் தாக்குதல் நடந்ததுல இருந்தே ட்ரம்பினுடைய பேச்சும் செயல்பாடும் இந்தியாவுக்கு எதிரானதாகவே இருக்கு அப்படிங்கிறது தான் பெருமளவும் பார்க்கப்படுற ஒரு விஷயம். குறிப்பாக பாகிஸ்தானுடைய தலைமை இராணுவ தளபதியை 2வது முறையாக அவங்க அமெரிக்காவுக்கு கூப்பிட்டுருக்கிறதா ஒரு செய்தியும் வெளியாகியிருக்கு. இப்போ இந்தியா பாகிஸ்தான் வரும்பொழுது அமெரிக்கா பாகிஸ்தான் பக்கம் தான், குறிப்பாக ட்ரம்ப் ஆட்சியில் இருக்க வரைக்கும் அமெரிக்கா பாகிஸ்தான் பக்கம் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் அவர் சொல்ல வராருன்னு எடுத்துக்கலாமா?
இப்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை பொறுத்தவரையில் அவருடைய தனிப்பட்ட குணாதிசயங்கள் இந்த பிரச்சனையினுடைய மிக முக்கியமான மையப்புள்ளியாக இருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. காரணம், அவரை பொறுத்தவரையில் அவர் ஒரு தொழிலதிபர், எதை வேண்டுமானாலும் விலை கொடுத்து வாங்கிவிட முடியும் என்று கருதக்கூடிய தொழிலதிபராக அவர் இருக்கிறார். அமெரிக்க அதிபர் பதவியை அப்படி வாங்கிவிட முடியும் என்று நினைத்து அவர் அதை சாதித்து காட்டியிருக்கிறார். அடுத்தபடியாக அவருக்கு ஒரு ஆசை இருக்கிறது, என்னவென்று சொன்னால் அமைதிக்கான நோபல் பரிசை பெற வேண்டும். அமெரிக்க அதிபராக இருந்த ஒபாமாவால் அமைதிக்கான நோபல் பரிசை பெற முடியும் என்றால் நான் ஏன் அமைதிக்கான நோபல் பரிசை பெற முடியாது என்று அவர் கருதுகிறார். அப்போ அந்த அமைதிக்கான நோபல் பரிசை பெறுகின்ற விருப்பம் என்பது அவருக்கு பெரு விருப்பமாக இருக்கிறது. அதற்காக அவரே சண்டைகளை உருவாக்குகிறார். அதற்காக அவரே அந்த சண்டைகளை முடிவுக்கு கொண்டு வருவது என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு அவர் முயற்சி செய்கிறார். அதை அவர் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார். இதுவரை 5 போர் நிறுத்தங்களை நான் மேற்கொண்டு விட்டேன், உக்ரைன் ரஷ்யா இடையே ஒரு 6வதாக நான் அதை செய்து விட்டேன் என்று அவர் சொல்கிறார் வெளிப்படையாகவே. அதே போல இந்த நட்பு, அவங்களுடன் நட்பு பாராட்டக்கூடிய நாடுகளுக்கு அழுத்தம் கொடுத்து ட்ரம்புக்கு வந்து நோபல் பரிசு கொடுங்கள், அமைதிக்கான நோபல் பரிசு கொடுங்கள் என்று பரிந்துரையும் செய்ய வைக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக அவருடைய இந்த தனிப்பட்ட ஆசை என்பதும் கூட இந்த பிரச்சனையுடைய முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. ட்ரம்ப் பெயர் என்று சொல்லக்கூடிய அந்த அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்பினுடைய தொழில் சாம்ராஜ்யத்திற்கு பாகிஸ்தான் சிவப்பு கம்பளம் இருக்கிறது. கிரிப்டோ கரன்சி, கச்சா எண்ணெய், அரிய தனிமங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ரேர் எர்த் என்று சொல்லக்கூடிய அவற்றிற்கு அந்த ட்ரம்ப் தொழில் சாம்ராஜ்யத்திற்கு பாகிஸ்தான் அதை திறந்து விட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆசிம் முனீர் வெளிப்படையாகவே சொல்கிறார், பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அமெரிக்க அதிபர் ட்ரம்பிற்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கலாம் என்றால் இதனாலெல்லாம் மனம் குளிர்ந்து போய் தான் அவர் மீண்டும் வந்து ஆசிம் முனீரை அழைக்கிறார் விருந்துக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ட்ரம்பை பொறுத்தவரையில் இத்தகைய செயல்பாடுகள் என்பது வியப்புக்குரியவை அல்ல. ஆனால் இப்படிப்பட்ட செயல்பாடுகள் ஒரு அமெரிக்க அதிபராக இருப்பவருக்கு பொருத்தமுடையதா என்பதுதான் கேள்வி. ஏனெனில் தனிநபர் வகிக்கக்கூடிய அந்த வரலாற்று பாத்திரம் என்பது உலக அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்திவிடக்கூடும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ட்ரம்பினுடைய இந்த செயல்பாடுகள் இது போன்ற சிக்கல்களை உருவாக்கக்கூடும் என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆகலாம் நிச்சயமாக. அடுத்ததா சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி. புட்டின் வந்து விரைவில் இந்தியா வர இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயம், அப்படி வராரு அப்படிங்கிறது உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்னா இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம், முக்கியமாக இந்த வரி விதிப்பு தொடர்பான விஷயத்தை பொறுத்த வரைக்கும்? இது ஒரு அருமையான கேள்வி. இப்போ வந்து க்ரூட் ஆயில் இம்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ருஷ்யா தான் முதலிடம். இந்த யூஏஇ மற்ற இதெல்லாம் ஓமன்லாம் அப்புறம் தான், சவுதி அரேபியா எல்லாருமே. யூஎஸில் கூட நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஜனவரியிலேருந்து பார்த்தீங்கன்னா தி க்ரூட் ஆயில் வாட் வி ஆர் இம்போர்ட்டிங் ஃப்ரம் யூஎஸ்ஏ ஆல்சோ இஸ் கோயிங் அப். ஆனால் 36% அப்ராக்சிமேட்லி வி ஆர் கெட்டிங் ஃப்ரம் ருஷ்யாவிலேருந்து பண்ணுறோம். இப்போ அந்த இதில் நம்ம நெகோஷியேட் பண்ணலாம், டிஸ்கவுண்ட் கேட்கலாம் அவங்கக்கிட்ட. நான் குவான்டிட்டி இன்னும் நான் இம்போர்ட் பண்ணுறேன், இப்போ பரவலாக எல்லாருக்கும் சேர்த்து வாங்குகிறோம் இல்லையா, அவங்க யூஎஸ் பண்ணக்கூடாது, அவங்ககிட்டயும் வாங்குகிறோம். இப்போ டோட்டலாக வி வில் இன்க்ரீஸ் இட், நீங்கள் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுங்க, அதிலிருந்து டிஸ்கவுண்ட் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். அப்புறம் நம்மளுடைய டாரிஃப் நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுலேயும் ரெவென்யூ வரப்போகுது. நம்மளுடைய டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் வந்து டொமஸ்டிக் பையர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி அமைக்கலாம். இதெல்லாம் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய இந்த பாதிப்பு இருக்குது பாருங்கள், ஈவன் 50% ஈ கேன் ரோல் பேக் ஆல்சோ உங்களுக்கு. ஏன்னா இது வந்து ஒரு கமர்ஷியல் வார்னு எடுத்துக்கலாம். இந்த கமர்ஷியல் வாரில் பண்ணும்பொழுது குளோபல் ரிக்யர்மெண்ட்ஸ் நம்ம பார்க்கணும். எல்லோரும் யூஎஸ்க்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. இப்போ நம்ம ருஷ்யாவுக்கு சொன்ன மாதிரி இப்போ இந்த கண்ட்ரியிலேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோன்னு கூட சொல்லலாம். சைனாவுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணும்போது ஒரு லெவலில் சைனா என்ன பண்ணாங்க, அவங்களும் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க பார்த்தீங்கன்னா. அப்புறம் 2 பேரும் குறைச்சாங்க. நீங்கள் அவருடைய செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடில் வந்து வார நிறுத்துகிற மாதிரி பீஸ் ப்ரைஸ், அந்த நோபல் ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்ற ஆங்கிளில் ஒரு சைடில் வார நான் தான் நிறுத்தினேன், இந்த 2 பேருக்கு நான் தான் பண்ணேன் அப்படின்னா திருப்பி நம்ம வந்து இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி இல்லை, பேசவே இல்லை அப்படி சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் அவர் வந்து நான் தான் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. அவர் வந்து அவருடைய அந்த ஈகோ இல்லை, நீங்கள் நிறுத்தலை, வேறு எந்த அவுட் சைடு ப்ரெஷரும் இல்லைன்னு சொல்லும் பொழுது அவருக்கு அங்கே பாதிக்குது. பர்சனல் ஆங்கிளில், நாட் ஃப்ரம் கண்ட்ரி டு கண்ட்ரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. அதனால் அவருடைய லோக்கல் இதுக்கு வந்து இந்த ப்ரொடக்ஷன்லாம் வந்து நம்ம புஷ் பண்ண பார்க்குறோம், இதுக்கு தான் நாங்கள் பண்ணுறோன்னு அவங்களுடைய லோக்கல் அமெரிக்கன்ஸுக்கு ஒரு சைடில் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணலாம். இன்டர்நேஷ்னலாக ஒரு த்ரெட்டு கொண்டு வரலாம். அவரே வாரை க்ரியேட் பண்ணிவிட்டு அவரே ஸ்டாப்புக்கு கொண்டு வரலாம். உங்களுக்கு ரீசெண்ட்லி வாட் ஹஸ் ஹேப்பன், அவருடைய வார் பிளேன்ஸ் போய் அட்டாக் ஆகிட்டு அப்புறம் அவரே வந்து நெகோஷியேட் பண்ணார் ஈரானோட நடக்கும்பொழுது. அந்த மாதிரியான ஒரு இன்டர்நேஷ்னல் சினாரியோவில் நம்ம வந்து இந்த பாதிப்புகளை குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ருஷ்யா கிட்டேருந்து மேக்ஸிமம் வாங்குகிறோம் இல்லைங்களா 36, அந்த ப்ராடக்டுடைய ப்ரைஸிங்கை நெகோஷியேட் பண்ணலாம்.
டிஸ்கவுண்ட் பண்ணலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 36% இப்போ ரஷ்யாவிலேருந்து நம்ம பண்ணுறோம். ஏன்னா நமக்கு அந்த காஸ்ட் அட்வான்டேஜ் இருக்குது. உங்களுக்கு அந்த யுஏஇயோட சவுதி அரேபியாவோட நமக்கு இங்கே வந்து அது அட்வான்டேஜ், ப்ரைஸ் அட்வான்டேஜ்னால நம்ம பண்ணுறோம். ஆக்சுவலாக அதை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க, அது வந்து இட் கோஸ் டு தி வார் எக்ஸ்பெண்டிச்சர் ஆக்சுவலி. அதனால தான் ருஷ்யா இஸ் ஏபிள் டு கண்டினியூ பிகாஸ் அவரோட எக்கானமி வந்து நாட் அஃபெக்டட் பிகாஸ் நிறைய கண்ட்ரிஸ் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க கண்டினியூடு வார் பண்ணுறாங்க. நான் வந்து 2 பேருக்குள்ள கண்ட்ரியை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஒரு சைடில் அவங்க ப்ராடக்ட் எல்லாம் ஊக்குவிக்கிறீங்களா? இது அகெயின்ஸ்ட் மை எஃபர்ட்ஸு. அதுவும் நோபல் ப்ரைஸுக்கான ஒரு இதுதான். ஏன்னா நான் ஏன் அது கொண்டு வரேன்னு கேட்டிங்கன்னா, அந்த வாரை நிறுத்துறதுக்காக. அந்த வாரை நிறுத்தணுன்னா அந்த ரிசோர்ஸஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் வரணும். அந்த ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட்டே இல்லாமல் அவர் ஒரு சைடில் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு அதை சில கண்ட்ரீஸ் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அவருக்கு ரெவென்யூ வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அவருடைய பாயிண்ட். கண்டிப்பாக. அடுத்ததாக ரஹ்மான் சார், இப்போ இந்தியா ரஷ்யாவுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குங்கிறத நம்ம ஒரு பக்கம் யோசிச்சாலுமே கூட ட்ரம்ப் ஒரு நாட்டினுடைய அதிபராக இல்லாமல் தொழிலதிபராக செயல்படுறாரு அப்படிங்கிறது தான் இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ மற்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? இந்த விஷயத்தில் ஏதேனும் மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போது நம்மை பொறுத்தவரையில் பிரதமர் மோடி சீனா செல்கிறார், ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா வருகிறார், இப்படி வந்து பிரேசில் அதிபருடன் பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். இவை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்கின்றன. இந்த பிரச்சனையை இந்தியா எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பதுதான் அந்த பிரச்சனை. இந்தியா எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்றால் அதற்கு இந்தியா முன் 2 வழிகள் இருக்கின்றன. ஒன்று, அதிபர் ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்துவது. ஏனெனில் அவருடன் பேசலாம், ஏனெனில் அவர் ஒரு நெகோசியேட்டர், டஃப் நெகோசியேட்டர் என்றாலும் கூட ஒரு நெகோசியேட்டர். இது வேறவாய் அது நாரவாய் என்று சொல்வது போல, இன்று இதை செத்த பொருளாதாரம் குழி தோண்டி புதைத்து விடுங்கள், நீங்க உக்ரைனியர்களை கொள்வதற்கு ரஷ்யாவுக்கு உதவி செய்கிறீர்கள் என்று சொல்கிற இதே ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வேறொரு சூழலில் வந்து வேற மாதிரி இந்தியா எங்களுடைய நட்பு நாடு, சிறந்த நாடு என்றெல்லாம் அவர் பேசுவதற்கு துளி கூட தயங்காதவர். எனவே அவருடன் பேசலாம். ஒன்று, அப்படி பேசுவதற்கு 21 நாட்கள் அவகாசம் இருக்கிறது. ஏனெனில் இரண்டாவதாக விதித்த 25 விழுக்காடு வரி என்பது ஆகஸ்ட் 27ஆம் தேதி தான் அமலுக்கு வருகிறது. இந்த 21 நாட்கள் அவகாசத்தில் இந்தியா பேசலாம். இது ஒரு நிலை. இதை தாண்டி இந்த மார்க்கெட் டைவர்சிஃபிகேஷன், ஏனெனில் இந்தியா வந்து அமெரிக்காவிற்கு மொத்த ஏற்றுமதியில் அமெரிக்காவிற்கு தான் பெரும்பங்கு ஏற்றுமதி செய்கிறது என்பதுதான் நம்முடைய பிரச்சனை என்று சொன்னால், அப்படி அமெரிக்காவை சார்ந்திருக்கக்கூடிய நிலையை மாற்றுவதற்கு வேறு பல நாடுகளுக்கு நாம் ஏற்றுமதியை கொண்டு வரலாம். அப்படி செய்வது அந்த மார்க்கெட் டைவர்சிஃபிகேஷன், அந்த ஒரு நிலைப்பாடு. இதே போல இந்திய பொருளாதாரத்திற்கு குறிப்பாக இந்த ஏற்றுமதியாளர்களுக்கு டர்போ சார்ஜ் என்று சொல்லக்கூடிய வகையில் அவர்களை ஊக்குவிப்பது, ஸ்டீராய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பல்வேறு விதமான நிதி சார்ந்த ஏற்றுமதி சார்ந்த ஊக்கங்களை வழங்குவது, இது 2ஐ எடுப்பதன் மூலமாக மார்க்கெட் டைவர்சிஃபிகேஷன், டர்போ சார்ஜிங் அண்ட் ஸ்டீராய்ட்ஸ் இதை வந்து கொடுப்பதன் மூலமாக நாம் வந்து இந்த பிரச்சனையை ஓரளவிற்கு எதிர்கொள்ளலாம் என்று கருதலாம். ஆனால் அதே நேரத்தில் மிக முக்கியமான சிக்கல்கள் வேறு வகையிலும் நமக்கு இருக்கின்றன. இப்பொழுது நாம் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குகிறோம். அப்படி அந்த கச்சா எண்ணெயை வாங்கி அதை ப்ராசஸ் செய்து வெளிச்சந்தையில் அதிக விலைக்கு விற்கிறோம் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் கூட அதிபர் ட்ரம்ப் முன்வைக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழல்ல இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் இந்த மத்திய அரசை இந்த விவகாரத்தில் எப்படி பார்க்கின்றன என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக ராகுல் காந்தி இந்த பல முறை இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக ட்ரம்ப் சொன்னதன் பிறகும் கூட ஏன் மோடி அவர் ஒரு பையர் என்று சொல்ல மறுக்கிறார்? இப்படி அமைதியாக இருப்பதன் மூலமாக ஒரு சாதகமான வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டிவிடலாம் என்று கருதிய அந்த மோடியினுடைய கணக்கு பொய்யாக போய்விட்டது என்று அவர் விமர்சிக்கிறார். அது மட்டுமல்ல, ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கினாலும் கூட அதன் பயன் இங்கு இருக்கக்கூடிய உள்ளூர் நுகர்வோர்களுக்கு, சாமானியர்களுக்கு கிடைப்பதில்லை. மாறாக அதானியும் அம்பானியும் அந்த கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்து அதை ப்ராசஸ் செய்து பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள். அப்படி மலிவு விலையில் கிடைக்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெயினுடைய விலை என்பது இங்கு கிடைப்பதில்லை. இங்கு பெட்ரோல் 100 ரூபாயை தாண்டியும் டீசல் கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கும் தான் விற்கப்படுகிறது. அவ்வளவு மலிவாக ஒரு பேரல் $40 முதல் $45 என்கிற விலைக்கு வாங்கக்கூடிய நிலையில், ஆனால் இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த பலன் கைமாற்றி தரப்படுவதில்லை என்கிற அந்த குற்றச்சாட்டையும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அதானி முறைகேடு குறித்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த பங்குச்சந்தையான விசாரணை நடத்துவதும் கூட மோடியினுடைய கைகளை கட்டி போட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கின்றன. எனவே மத்திய அரசுக்கு இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். இதை எப்படி அவர்கள் கடந்து செல்ல போகிறார்கள்? இந்த மார்க்கெட் டைவர்சிஃபிகேஷன், டர்போ சார்ஜிங், ஸ்டீராய்ட்ஸ் வழங்குவது, அதே நேரத்தில் இந்த எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு உண்மை அல்ல என்று சொல்லக்கூடிய வகையில் அமெரிக்காவை எதிர்த்து நிற்பது போன்றவை எல்லாம் இருக்கின்றன. அவையெல்லாம் எந்த வகையில் செல்கின்றன என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். மகிழா, நிச்சயமாக இந்த 50% வரி விதிப்பை இந்தியா எப்படி சமாளிக்க போகிறது? உலக தலைவர்கள் சந்தித்து பேசும்பொழுது இதில் ஏதேனும் முடிவு எட்டப்படுமா என்பதையெல்லாம் தொடர்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நேரலையில் இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட டாக்டர் முரளி அவர்களுக்கும் மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரஹ்மான் அவர்களுக்கும் நன்றி.